ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் கீதாஞ்சலி மல்லி வச்சிந்தி, தெலுங்கு படம். டைரக்டர் வந்து சிவா திருப்பதி, ரைட்டிங் வந்து பானு போகவரப்பு, வண்டு சர்லிங்கா, கோனா வெங்கட். நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பெரிய ஒரு நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ஆக்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ படம் பண்ணுறாங்க. கதை வேணுங்க கதை, அது மாதிரியான படங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அங்கே நல்லா இருக்குன்னு ஒரு ஸ்பீச் வருது. போன விஜயம் அது மாதிரி படம்லாம். ஆனால் அது வந்து ஒரு போன விஜயம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம். கதை வேணுங்க கதை வந்து ஆல் காமெடி ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சீரியஸான படத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, சத்யம் ராஜேஷ், சத்யா, முகமது அலி, பி ரவிசங்கர், ராகுல் மாதேவ், முக்கு அவினர், சித்தார்த் கோலுப்படி, ஸ்ரீ அனுமன், ஸ்ரீகாந்த் ஐயங்கார், டில் ராஜு, ராவ் ரமேஷ். அவர் ஒரு கேமியோ ரோலில் ஃபஸ்ட்டு வராரு. அவர் தான் அந்த கதைக்கே முக்கியமான ஒரு கேரக்டரு. இவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுனில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு இளம் டைரக்டர் வந்து ஃபஸ்ட் எடுத்துனா லவ் ப்ரப்போசல் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிறவர் நான் ஹீரோவை காட்டுறேன்னு, அந்த காதலை ஜெயிக்கிறது நான் ஹீரோவை காட்டுறேன்னு அவங்க ஃப்ரெண்டு கூட போவார். அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆகணுன்றதுல ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அவங்க அப்போ வந்து ஒரு ஊட்டிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணி எஸ்டேட் ஓனரோட மேனேஜர்னா இது மாதிரி நம்ம படம் எடுக்க கூப்பிடுவாங்க. அவங்க ஊட்டிக்கு போயிட்டு சங்கீத் மஹால்ன்ற ஒரு இடத்துல ஒரு திகில் நிறைந்த இதில் ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கணும்னு சொல்லுவார். அந்த சங்கீத் மஹாலுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்திரிகள் 2 பொண்ணு வச்சிருப்பாரு. அந்த 2 பொண்ணு ஓடி போகிறதால சூசைட் பண்ணிப்பார். அப்புறம் அது அந்த சங்கீத் மஹால் வந்து ஒரு லாட்ஜ் ஆகிடும். அப்போ அங்கே வர கப்புள்ஸ்லாம் வந்து செத்துனே இருப்பாங்க. இது மாதிரியான மர்மம் நிறைந்த இடத்துல இந்த காமெடி ஆக்டருங்கெலாம் போய் படம் எடுக்கிறது தான் படத்தோட கதை. அதுக்குள்ளே ஒரு வென்ட்ரிகுலிஸ்ட்டுக்கு ஒரு பொம்மை கிடைக்கும். அந்த பொம்மைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இது மாதிரி நிறைய கிளை கதைகளை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிடுது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இருந்தாலும் அந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் இருந்து இது பண்ணுறதால இந்த படம் வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாகுது. ஸோ அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து படம் எடுக்கிற அந்த சங்கீத் மஹாலில் போய் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் அந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து அதை வந்து அவங்க மேக்கப்பை இது பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ரசிக்கும்படியாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் அப்படியே போகுது. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு வாட்சபிள் மூவி தான். இந்த ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் வர கிளைமேக்ஸ் ஃபைட்டு, இந்த பரதநாட்டியம் நடிகர் கூட போடுறது, டான்ஸர் கூட போடுறது, ஒரு இதுவும் காமெடியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிட் மூவியாக தான் இருக்கும். இது தமிழ்லையும் டப் பண்ணி வரப்போகுது. ஆனால் வந்து இது தெலுங்கில் தான் நம்ம பார்த்தது. இது வந்து நல்லாயிருக்கு. இந்த படம் வந்து வாட்சபிள் மூவி தான். இது என்னோட ஒப்பீனியன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.